அட இதை வச்சு இப்படி கூட பண்ணலாமா? தாங்க எங்க ஆளு போனை பார்த்துக்கிட்டு இருக்கையில திடீர்னு எடுத்தேன் பாரு ஓட்டங்கிற மாதிரி அடுப்படிக்குள்ள போய் காலிஃபிளவர் வச்சு நான் 65 பண்ண போறேன் அப்படின்னுச்சு. அட செஞ்சதே செய்யாதையான்னு சொல்லி அடுப்படியை விட்டு துரத்திட்டு நான் செஞ்ச ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா? அதுக்கு ஒரு 150 கிராம் காலிஃபிளவரை சுடுதண்ணியில மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 நறுக்கி வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்ப சுடுதண்ணியில போட்டு வச்சிருந்த காலிஃபிளவரை நல்லா துருவி ஒரு பவுல்ல சேர்த்துக்கிட்டு அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு சேர்த்துக்குவோம். அதோட பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவரும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்குவோம். இப்போ ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவை சின்ன சின்ன பேட்டிஸா பண்ணி அதை மைதா மாவுல ஒரு டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல ஒரு கோட் பண்ணி ஃப்ரீசர்ல ஒரு 1/2 மணி நேரம் செட் பண்ணிட்டு எண்ணெயில ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஒரு அருமையான காலிஃபிளவர் கட்லெட் ரெடி ஆயிருங்க.